மிக அதிக அளவில் நம்ம சாப்பிட்டது சிறுதானியங்களை. காலை உணவாக இருக்கட்டும், மதிய உணவாக இருக்கட்டும், நாம் சாப்பிட்ட உணவுகளை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். பெருவாரியான மக்கள் சாப்பிட்டது காலை உணவில் தானியங்கள் தான். ஒரு திணை, கம்பு, சோளம், வரகு, சாமை, காடைக்கண்ணி, இப்படி எத்தனை தானியங்கள். ஒரு தானியங்களும் வெறும் பசிக்கும் ருசிக்கும் மட்டும் இல்லை, அதுதான் முக்கியம். ஃபங்க்ஷனல் ஃபுட். உணவு என்றால் வெறும் பசிக்கும் ருசிக்கும் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி உடல் ஆரோக்கியத்திற்கோ இல்லை இருக்கிற நோயை வெளியேற்றுவதற்கோ இல்லை நோய் வராது பாதுகாப்பதற்கோ பயன்பட்டால் அதை ஃபங்க்ஷனல் ஃபுட்டுன்னா. தமிழர்களுடைய ஆதி உணவுகள் அத்தனையுமே ஃபங்க்ஷனல் ஃபுட்டு தான். எதுவும் வயிறை நிரப்புவதற்காக குப்பைகளை நாம் போட்டதே இல்லை. ஒரு தானியங்கள் எடுத்தோம்னா திணையில் இருக்கக்கூடிய பொன் மஞ்சள் நிறம் கண்ணுக்கு நல்லது. கம்பில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, அரிசியும் கம்பையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா அரிசியை விட கம்பில் 8 மடங்கு இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரி வரகரிசி எடுத்திங்கன்னா அந்த வரகரிசியில் இருக்கக்கூடிய கூடுதல் புரதம். எல்லாத்த விட முக்கியம், சிறுதானியங்கள் எல்லாம் கார்போஹைட்ரேட் தான் இல்லைங்களே, அது எல்லாமே கார்போஹைட்ரேட். ஆனால் அவை இரத்தத்தில் அந்த சர்க்கரையை மெல்ல 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 கொடுக்கும். அரிசி மாதிரி வேகமாக உள்ள தள்ளாது. அந்த மெல்ல மெல்ல தள்ளுறதை தான் ஆங்கிலத்தில் லோ கிளைசிமிக் ஃபுட் அப்படிங்கிறாங்க. அப்படி லோ கிளைசிமிக் உணவுகளாகத்தான் நாம் சாப்பிட்டோம் நண்பர்களே.